பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா. சிவாய நம. மாணிக்கவாசகப் பெருந்தகை திருச்சதகத்தில் கைம்மாறு கொடுத்தலில் தொடர்ந்து பாடுகிறார். போற்றி என்றும் புரண்டும் புகழ்ந்தும் நின்று ஆற்றல் மிக்க அன்பால் அழைக்கின்றிலேன். ஏற்று வந்து எதிர்தாமரை தாழ் உறும் கூற்றம் அன்னது ஓர் கொள்கை என் கொள்கையே அப்படின்னு பாடுறார். எதிர் ஏற்று வந்து அப்படின்னா எதிரில் வந்து, தாழ் உறும் அப்படின்னா திருவடிகளை அடைந்த, கூற்றம் அன்னது அப்படின்னா யமனை ஒத்தது. என்ன சொல்ல வரார் அப்படின்னா, இறைவா நீ எனக்கு ஒரு பேரருள் புரிஞ்ச இல்லையா திருப்பெருந்துறையில், அது என்னன்னு எனக்கு தெரிஞ்சிடுது. நான் அதை அவ்வளோ அழகான அனுபவமாக பேர் அனுபவமாக நான் உணர்ந்தேன், அனுபவித்தேன். அப்புறம் நீ என்னை விட்டுட்டு போயிட்ட அப்படின்னா, நான் விட்டு விட்டதை திரும்ப பெறணுன்னா நான் என்ன பண்ணணும்? நான் இன்னும் உன்னை ரொம்ப அன்பாக இருக்கேன் உன் மேலே அப்படின்னு நான் காட்டணும் இல்லையா? எப்படி காட்டுறது? அப்படியே உட்காந்துக்கிட்டே நான் பாட்டு பேசிகிட்டு இருக்க முடியுமா? என்னெல்லாம் நான் உன்னை செஞ்சுருக்கணும் தெரியுமா? போற்றி என்றும் உன்னை போற்றி கொண்டே நான் இருந்திருக்கணும். தொடர்ந்து என் வாயால் உன்னை வாழ்த்தி வாழ்த்தி வாழ்க வாழ்க வெல்கன்னு அதை தான் பண்ணியிருக்காரு இவர். நமச்சிவாய வாழ்கங்கிறாரு, வெல்கங்கிறாரு, போற்றிங்கிறாரு. ஆனால் அது பத்தலை அவருக்கு. நான் தொடர்ந்து உன்னை வாயால் வாழ்த்தி பாடியிருக்கணும். அப்புறம் என்ன பண்ணியிருக்கணும்? புரண்டும் அங்க பிரதட்சிணை பண்ணியிருக்கணும். என்னுடைய சிரமத்தை என்னுடைய உடலால் நான் என்னுடைய அன்பை உன்னை காட்டியிருக்கணும். புரண்டு புரண்டு அப்படின்னா அங்க பிரதட்சிணை பண்ணுறோம் இல்லையா? பக்தியின் உச்சம் தானே அதெல்லாம். அதனால் அங்க பிரதட்சிணை பண்ணியிருக்கணும். புரண்டும் புகழ்ந்தும் உன்னை புகழ்ந்து உரைத்திருக்கணுமே. பக்தியில் அப்படியே நிலச்சி நின்று உன்னை பாடி 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 புகழ்ந்துருக்கணும், பாராட்டியிருக்கணும், போற்றி இருக்கணும். அதெல்லாம் நான் பண்ணலையே. ஆற்றல் மிக்க அன்பால் அழைக்கின்றிலேன். நான் என்ன பண்ணியிருக்கணும்? இங்கே ஆற்றல் மிக்க அப்படின்னா உறுதியான, அப்படி ஆற்றல்னா இங்கே அந்த சக்தி அப்படிங்கிறது இல்லை. ரொம்ப நான் உறுதியான அன்பாக இருந்திருக்கணும், வைராக்கியமாக இருந்திருக்கணும், பக்தியோட ரொம்ப வலிமையாக கொண்டிருக்க வேண்டும். அப்படி இருந்து உன்னை அழைக்கின்றிலேன். நான் உன்னை அழைச்சிருக்கணும் இல்லையா? நான் ரொம்ப வைராக்கியத்தோடையும் தீவிரமான பக்தியோடையும் மனதில் உறுதி பூண்டு நான் என்ன பண்ணியிருக்கணும்? உன்னை கூப்பிட்டுருக்கணும், உன்னை அழைச்சிக்கிட்டே இருந்திருக்கணும். வா 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 என்னை கூட்டிகிட்டு போன்னு சொல்லி நான் அழைத்திருக்க வேண்டும். நான் அப்படி அழைக்கவில்லையே அப்படிங்கிறார். அப்புறம் நான் எப்படி உன்னை பெறுவது அப்படிங்கும்போது மாணிக்கவாசக பெருந்தகைக்கு வேறு ஒரு கருத்து, ஒரு நடந்த வரலாறு அவர் மனசுக்குள்ளே அப்படியே நிழலாடுது. என்ன அப்படின்னா, இப்போது இறைவனுடைய திருவடி தீட்சை எனக்கு கிடைச்சிதா திருப்பெருந்துறையில்? நான் அதை மிஸ் பண்ணிட்டேனா? திரும்ப எப்படி கிடைக்கும்னு யோசிக்கும்போது என்னுடைய வினை பயன், அதனால் என் ஊழ்வினையால் நான் மிஸ் பண்ணிட்டேன்னு தெரியுதா? இப்படி நான் சிந்திச்சு பார்க்கும்பொழுது அவருடைய திருவடி இன்னும் யாருக்கு கிடைச்சதுன்னு யோசித்தேன். அப்போ டக்குன்னு எனக்கு ஒரு ஐடியா வந்தது அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிறார் மாணிக்கவாசக பெருந்தகை. அது என்ன அப்படின்னா, திருக்கடையூரில் மார்கண்டேயன் என்ன பண்ணார்? என்றும் 16 இருந்தார் இல்லையா? அவர் முன்னாடி என்ன பண்ணார்? அவங்க அப்பா அம்மா கிட்ட இறைவன் 16 வயதோடு நல்ல மார்க்கத்தில் செய்த சத்புத்திரனாக வேணும்னு அவங்க அப்பா அம்மா கேட்டுக்கிட்டாங்க இல்லையா? அப்படித்தானே சிவபக்தனாக, ஒரு சீலனாக, ஒரு தவச்சீலனாக, அவ்வளோ அழகான தவக்கொழுந்தாக வளர்ந்தான் இல்லையா மார்கண்டேயன். அப்புறம் அவங்க அப்பா அம்மா அழுறதை பார்த்து, என்னம்மா ஆச்சு, எதுக்கு அழுறீங்க அப்படிங்கும்போது, மகனே நீ நாங்கள் பெற்றெடுத்த செல்வம் சிவன் அருளால் நீ எங்களுக்கு கிடைச்ச. ஆனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம்? ரொம்ப வருஷம் வாழும் தீய மகன் வேணுமா, இல்லை அறநெறி செல்வனாக ஒரு பக்தனாக ஒரு குழந்தை வேணுமான்னு கேட்டப்ப நாங்கள் தான் 16 வருஷம் இருந்தாலும் ஒரு தவச்சீலன் வேணும்னு நாங்கள் கேட்டோம். நீ அப்படியே வந்த, அப்படியே பெருமையாக வளர்க்குற மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி நீ வளர்ந்த. ஆனால் இன்னும் ஒரு ஆண்டு தான் நீ இருக்க போகிற, நீ உன்னை அழைச்சிட்டு போயிடுவார்னு சொல்லி தாயும் தந்தையும் கண்ணீர் வடிக்கின்றனர். அதுக்கு என்ன பண்ணார் மார்கண்டேயன்? அப்படியா, கவலைப்படாதீங்க, விதியை மாற்றுவான் சிவபெருமான் அப்படின்னு சொல்லி சிவாய நம சிவாய நம சிவாய நமன்னு
அப்படியே கடந்து உருகி அந்த குழந்தை அவ்வளோ அழகாக சுவாமியை கும்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆச்சு, அவர் கிளம்புற நேரம் வந்தாச்சு. யம தூதர்கள் வந்தாங்க. அவங்களால கிட்டக்கே நெருங்க முடியல. நேராக போய் யம தர்மராஜாட்ட சொல்கிறாங்க, எங்களால் அந்த பிள்ளையை நெருங்கவே முடியலன்னு. அப்படியா, நானே வருகிறேன்னு வந்தான். யார் வந்தா? காலன் வந்தான். அன்பால் அழைக்கின்றிலேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்று வந்து எதிர் தாமரை தாழ் உறும் கூற்றம் அன்னது அப்படிங்கிறார். அப்படின்னா உன்னை எதிர்த்து வந்தான். அவனுடைய பணி தான், யம தர்மராஜாவுடைய பணி. காலம் வந்தவுடனே, நேரம் வந்தவுடனே இந்தந்த உயிருக்கு இந்தந்த ஜீவனுக்கு இவ்வளவு தான் இந்த காலம், ஆயுட்காலம், அது முடிஞ்சவுடனே கூட்டிகிட்டு போகிறது அவருடைய டியூட்டி தான். அதுக்கு தான் வந்தார். ஏற்று, அவனோட பணியை ஏற்று, கடமையை ஏற்று, பொறுப்பை ஏற்று தான் வந்தான். ஆனால் என்ன பண்ணான்? எதிர் தாமரை தாள், உனக்கு எதிரில் போய் நின்றுட்டான். ஆனால் மார்கண்டேயன் என்ன பண்ணான்? உன்னை வந்து பிடிச்சிக்கிட்டான். உன்னுடைய பக்தனான அடியவனான மார்கண்டேயன் என்ன செய்தான்? சிவாய நம சிவாய நமன்னு உன்னை பிடிச்சிக்கிட்டான். அப்போ மார்கண்டேயனை பிடிக்கணும் அப்படின்னு அவர் என்ன பண்ணார்? பாசக்கயிறை வீசினார். ஆனால் யார் பக்கத்தில் இருந்தா? கட்டிக்கிட்டு இருந்தது சிவபெருமான், சிவலிங்கம். அதனால் என்ன பண்ணார் சிவபெருமான்? அப்படியே அந்த கயிறை பிடிச்சி யமனை சம்ஹாரம் செய்து விட்டார். கூற்றம் அன்னது, தன்னுடைய திருவடிகளால் உதைச்சாரு. யார? கூற்றுவனை, யமதர்மனை. அப்போது யமதர்மன் சம்ஹாரமாகி திரும்பவும் யமதர்மனை எழுப்பி விட்டார். எல்லாருடைய பூமி தாய், பூமி தேவதை போய் கேட்டாங்க, மாதா கேட்டாங்க, அப்புறம் தேவர்கள்லாம் கேட்டாங்க. எல்லாரும் கேட்ட பிறகு சினம் தணிந்து சிவபெருமான் யமனை எழுப்பி விட்டார். ஆனாலும் எப்படி கொன்றார்? திருவடிகளால் ஒரு உதச்சி தள்ளி சம்ஹாரம் செய்து விட்டார். அப்பன்னா அதுவும் நல்லது தானே. என்னை அது கொல்வதற்காகவாது, சம்ஹாரம் செய்வதற்காகவாது, எதிரின்னாவது உன் திருவடி கிடச்சிதே யமதர்மராஜாவுக்கு. ஒருவேளை என் வினை பயனால் நியாயமாக பக்தியோடு உன்னுடைய திருவடியை திரும்பி என்னால் பெற முடியலன்னா எனக்கு இப்படி வேறு ஒரு கருத்து மைண்டில் வருதே, இந்த ஐடியா வருதே, இந்த வரலாறு எனக்கு ஞாபகம் வருதே. யமதர்மராஜா உன்னுடைய திருவடிகளை பெற்றாரே, ஆனால் எப்படி பெற்றார்? உன்னை வணங்கி பெறவில்லை, உன்னோக்கு எதிர்த்து நின்று பெற்றார். நீ கோபத்தால் அப்படி பண்ண, பரவாயில்ல. கோபத்தால் பண்ணால் கூட எனக்கு பரவாயில்ல. எனக்கு என்ன வேணும்? உன் திருவடிகள் வேணும். ஒருவேளை இதுதான் என் கொள்கையோ? ஒருவேளை கூற்றம் அன்னது ஓர் கொள்கை என் கொள்கையோ? அந்த மாதிரி மார்கண்டேயனை பிடித்தல் பொருட்டு உன்னை எதிர்த்து வந்தானே கூற்றுவன், உன் திருவடியை அடைந்தானே, ஒருவேளை என்னுடைய போக்கும் அத்தகையதாக இருக்குமோ அப்படின்னு தன்னைத்தானே கேட்டுக்கொள்கிறார் மாணிக்கவாசக பெருந்தகை. இதே மாதிரி தான் ராவணன், கும்பகர்ணன்லாம் கூட ஸ்ரீமத் பாகவதத்தில் வரும். அவர்கள் மகாவிஷ்ணு உள்ளே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பார். அவர்களுடைய துவார பாலகர்கள் தான் ஜெயன், விஜயன், 2 பேரும் காவல் காத்துட்ருப்பாங்க. அப்போ நாரதருடைய பிரம்மனுடைய குமாரர்கள்லாம் வருவாங்க. அவங்க உள்ளே போகணும், மகாவிஷ்ணுவை பார்க்கணுன்னே இந்த துவாரபாலகர்கள் அலோ பண்ண மாட்டாங்க. அவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவங்க வருவாங்கன்னு. அவங்களுக்கு கோபம் வந்துடும். என்ன எங்களையே உள்ளே விட மாட்டியா அப்படின்னு சொல்லி சபிச்சிடுவாங்க. நீங்கள் போய் இந்த 3 அவதாரம் எடுக்கணும், நீங்கள் போய் என்ன செய்யணும், இந்த மாதிரி நீங்கள் போய் கீழே பிறக்கணும் அப்படின்னு சொல்லிடுவார். அப்போ அதை கேட்டு உள்ளேருந்து மகாவிஷ்ணு வெளியில் வருவார். அடடா, அவசரப்பட்டு மாதிரி சபிச்சிட்டிங்களே, அவங்க என்னோட ரெஸ்ட்டுக்காக தான், எனக்காக தான் பண்ணாங்க, கோபப்பட்டுட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணு கேட்பாராம் அந்த ஜெயனை பார்த்து, நீங்கள் பக்தர்களே, நீங்கள் 3 தடவை போய் என்னுடைய எதிரிகளாக போய் 3 தடவை பிறக்கிறீங்களா, இல்லை என்னுடைய அடியார்களாக நீங்கள் 7 தடவை பிறக்கிறீங்களா பூமியில் போய் அப்படின்னோடனே அந்த விஜயன் சொல்வாராம், நாங்கள் உன்னுடைய எதிரியாகவே வரோம், உன்னுடைய பகைவனாகவே வரோம் அப்படின்னு. என்னது, பகைவனாக வரீங்களா அப்படின்னு எல்லாரும் சுற்றி இருந்தவங்களாம் யோசிச்சாங்களாம். அப்போது அவன் சொன்னாராம், துவாரபாலகன் சொன்னாராம், பரவாயில்ல, ஒரு காரணம் என்னென்னா 3 தடவையிலேயே நான் திரும்பி சீக்கிரமாக உன்னை அடைவேன், அதனால் அது எனக்கு வேண்டும் பிரபு அப்படின்னு சொல்லிட்டு 2வது காரணம் சொன்னாராம், நான் உன்னுடைய எதிரியாக நான் போய் பிறந்தேன்னா நண்பர்கள் நினைக்கிறத விட எதிரிகள் ரொம்ப நினச்சிட்ருப்பாங்க பகைவர்களை. அது வாழ்க்கையிலே நம்ம நடைமுறை வாழ்க்கையில் பார்ப்போம்.
நான் உன்னையே நினச்சிட்டு இருப்பேன் இல்லையா, நீ எதிரியாக வந்தன்னா. அப்போ உன்னையே நினச்சிட்டு இருக்கும்போது ஒன்று நடக்கும் கடைசியா. என்ன? உன்னால் நான் கொல்லப்படுவேன். ஏன்னா அதுக்கு எவ்வளோ பாக்கியம் செய்திருக்க வேண்டும். நான் உன் பகைவனாக வந்தால் கடைசியாக நீ தானே வந்து என்னை சம்ஹாரம் செய்வ. அதனால் நான் வந்து 3 பிறவியில் பிறக்கிறேன்னு துவாரபாலகர் சொன்னதாகவும், அவங்க தான் வந்து ரண்யகசிபுவும் ரண்யாக்ஷனும், அடுத்ததில் வந்து ராவணன் கும்பகர்ணன், அடுத்ததில் சிசுபாலன் தந்த விக்ரன் அப்படின்னு சொல்லிட்டு 3 தடவை அவங்க தான் பிறப்பாங்க. அவங்க தான் அந்த எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த பகைவனுக்காகவாவது சம்ஹாரம் செய்யணும், திருவடிகள் கிடைக்கணும். ஒருவேளை நான் வந்து யமன் போல, கூற்றுவன் போல அப்படி அவனுடைய கொள்கை மாறிடுவேனா? உன்னை எதிர்த்து வந்தாவது உன் திருவடிகள் வேண்டும் அப்படிங்கிற ஒரு தனக்குத்தானே கேட்டு எப்படியாவது நான் கைமாறு கொடுக்கணும். நீ எனக்கு திருவடி தீட்சை பண்ண, நான் உன்னை வந்து அடையணும் அப்படிங்கிற ஒரு உறுதியும் வைராக்கியம் பக்தியும் எல்லாம் மீறி போகும்போது இப்படி நிறைய தாட்ஸ் அவர் மைண்டுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. இதை வாசிக்கும் பொழுதும் இப்படி பல கதைகளை யோசிக்கும் பொழுதும் நம்முடைய பக்தியும் பெருகிக்கொண்டே வருகிறது. எல்லாம் வல்ல சிவபெருமானின் திருவடிகளை வணங்குவோம், அவன் பேரருளை பெறுவோம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.